ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அர்னால்ட்ஸ்வில் கிரிக்கெட் ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்ட். இந்த பிச்சில் யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, இந்த பிச்சில் லேட்டஸ்ட்டாக நடந்த 4 T20 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த பிச்சில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய T20 ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 4 T20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துகிட்டு 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் எடுத்துகிட்டு 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 159 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 114 இருக்குது. இதே ஸ்டேடியத்தில் 158 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 135 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 125 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 120 இருக்குது. அடுத்து அர்னால்ட்ஸ்வில் கிரிக்கெட் ஸ்டேடியத்துடைய T20 மேட்ச் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்தலாம். இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃப்ரெண்ட்லி ஸ்டேடியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பவுலர்களுக்கு தான் இந்த பிச் அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா ஸ்பின் பவுலர்களுக்கு இந்த பிச் அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் பவுலர் இந்த பிச்சில் விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பேட்டிங் இந்த பிச்சில் அதிக ரன் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சில் நடந்த 4 மேட்ச்சில் 3 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த பிச்சில் நடந்த எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் மேட்ச் தான் இருந்திருக்கு. அதனால் வர இருக்கும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் மேட்சாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த 4 T20 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். 4 T20 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துகிட்டு 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் எடுத்துகிட்டு 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் ஸ்பீட் பவுலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 21 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பின் பவுலர் மொத்தமாக 32 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நடந்த 4 T20 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் 2 மேட்ச் லோ ஸ்கோர் மேட்சாக தான் இருந்திருக்கு, 2 மேட்ச் ஆவரேஜ் ஸ்கோர் மேட்சாக இருந்திருக்கு. அதனால் வர இருக்கிற மேட்ச் ஆவரேஜ் ஸ்கோர் மேட்சாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதில் ஸ்பின் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ஸ்பின் பவுலர் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஸ்பின் ஆல்ரவுண்டர் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் அதெல்லாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பின் பவுலர் மொத்தமாக 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 40 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 21 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பின் பவுலர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கர் டைப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஸ்பின் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா ரைட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர் அதிகமாக எடுத்திருக்காங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா உங்களுடைய டீம் எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசையில் டாப் ஆர்டரை எடுத்துக்கோங்க. பர்டிகுலராக ஸ்பின் பவுலிங்கை நல்லா ஆடக்கூடிய டாப் ஆர்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஸ்பின் ஆல்ரவுண்டர் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பவுலிங் லிஸ்ட்டில் நியூ பாலில் போடுற ஸ்பீட் பவுலர் மட்டும் எடுத்துக்கோங்க, ஸ்பின் பவுலர் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.